புண்ணிய புதன் அழகு தமிழ் கவிதை கழகத்தின் காலை வணக்கம். உங்கள் அனைவருக்கும் காலநிலைகள், சூழ்நிலைகள், எதிர்பார்க்காத நிகழ்வுகள், எதிர்பார்த்த நிகழ்வுகள் அனைத்தும் நிகழ்ந்தேறி கொண்டுதான் இருக்கின்றது. இந்த நிலப்பரப்பின் மீது வந்த இயற்கைகளும் தன் பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கின்றது. வாழ்ந்து கொண்டிருக்கும் மனிதர்கள்தான் அவரவர்கள் வேலையை சிறப்பாக செய்து முடித்து கொண்டிருக்கின்றார்களா என்பதில் ஐயம் இன்றளவும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒரு பதவி அது கிடைக்கும் வரை போராட்டம் போராட்டம் என்ற முனங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அந்த பதவி கிடைத்து விட்டால் என்னடா இது, அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்ற மனப்பக்குவம் வந்துவிடும் போல் தெரிகின்றது. ஒரு அரசாங்க அலுவலகத்தில் பணி கிடைத்து விடாதா என ஏங்கிக் கொண்டிருந்த மனிதர்களுக்கு அந்த பணி அவர்கள் முயற்சியாலும், அவர்கள் தன்னம்பிக்கையாலும், அவர்கள் விடாமுயற்சியாலும் கிட்டிவிட்டால், கிடைத்து விட்டால் அந்த பணியில் எப்படி செய்ய வேண்டும், இதுவரை அந்த பணியில் யாவரும் செய்திடாத பணியாக அது இருக்க வேண்டும் என ஒவ்வொருவரும் மனதுக்குள்ளும் நினைக்க வேண்டும். அப்பொழுதே அந்த பணிக்குண்டான வேலைகள் செய்து முடிக்கும் மனப்பக்குவத்தை அடைய உங்களால் முடியும். என் உறவுகளே, இன்னொருவர் தலையில் தூக்கி வைப்பதை விட நாமும் அதில் கொஞ்சம் கலந்து தூக்கிவிடலாமே என்று நினைப்புகளை உங்களுக்குள் நினைத்து கொள்ளுங்கள். கிடைத்தவர்களெல்லாம் அதி புத்திசாலிகள் என்றல்ல, பணிகள் கிடைக்காதவர்களெல்லாம் முட்டாளும் அல்ல. பணியின் பொறுப்புணர்ச்சியை உணர்ந்து கடமையை ஆற்றும் மனிதர்களாக உங்களை உருமாறிக்கொள்ள முற்படுங்கள். இந்த பதிவு மூலமேனும் என் உறவுகளே, கிடைத்தவர்களெல்லாம் அவர்கள் திறமையானவர்கள் என்று மனதுக்குள் நினைத்து கொள்வார்கள். கிடைக்க வேலை கிடைக்காதவர்களெல்லாம் போராட்ட குணத்தை வளர்த்து கொண்டிருப்பவர்களாக தன்னை மாற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். செவ்வன கிடைத்த அழகான அரசு பணியை சிறப்பூற செய்து மக்களுக்கு தொண்டாற்றும் மன பக்குவத்தை நீங்கள் வளர்த்து கொள்ளுங்கள். என் உறவுகளே, எங்கும் உங்களால் இயங்கிக் கொண்டிருக்கின்றது அரசாங்கம் என்று நினைத்து கடமையை கண்மாற கடமையை செய்யுங்கள். அதுவே நல்லதாகும்.